ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக் 5 மார்க், அதாவது செகண்ட் 5 மார்க் வந்து வாட் ஆர் த வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு படிக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காது, ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். அதாவது கூலும்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அடுத்தடுத்த பாயிண்ட்டை ஈஸியாக அந்த டயக்ராம்லேருந்து நீங்களே எழுதிடலாம். ஓகே, இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிட்டுறீங்க. ஓகேயா, ஃபஸ்ட்டு Q1 அப்படிங்கிறது அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். Q2 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, 2 பாசிட்டிவ் சார்ஜ் Q1 Q2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அது சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டும் பக்கத்தில் இல்லை, அது சம் டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா R. ஓகேயா, Q1 Q2ன்னு இருக்கக்கூடிய 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? R. ஓகேயா, அப்போ Q1ன்னு ஃபஸ்ட்டு சார்ஜை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. Q2 அப்படின்னு சொல்லி செகண்ட் சார்ஜை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா, அதுக்கப்புறமா இந்த Q1 சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த Q1 சார்ஜ் Q2ங்கிற சார்ஜில் அதோட ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ண வைக்குது. அதாவது Q2ங்கிற சார்ஜில் Q1னால் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த F21 வெக்டார். அதாவது 2ங்கிற சார்ஜில் 1ங்கிற சார்ஜால் ஏற்பட்ட ஃபோர்ஸ், அதுதான் என்னது? F21 வெக்டார். ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த R12 கேப் அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த ஒர்க் நடந்த டைரக்ஷனை சொல்லுது. அதாவது 1ல் இருந்து தானே 2ல் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சு. ஸோ 1 2 அது 2 1 எதுக்கு போட்டோம்? 2ல் 1ஆல் ஏற்பட்ட ஃபோர்ஸு, இது 1ல் இருந்து 2ல் நடந்த அந்த ஒர்க்கு, அதனால R12 கேப். ஓகே, அந்த டயக்ராம். இப்போ இதில் இருந்து நம்ம ஈஸியாக கூலும்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. ஃபஸ்ட்டு கூலும்ஸ் லானா என்னன்னா, கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். கூலும்ஸ் லா எதை பற்றி சொல்லுது? எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸை பற்றி சொல்லுது. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, 2 சார்ஜஸ்க்கு நடுவில் எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேயா, அதுதான் என்னது? எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். அப்போது அந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். அந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? எதுக்கு அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். 2 பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோமா, Q1 Q2ன்னு, அதோட மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த Q1க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2Q அப்படின்னு சொல்கிறோம். இது 3Q அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3 இந்த 2 அப்படிங்கிறது தான் என்னதுன்னா மேக்னிடியூட். தமிழில் என்ன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மேக்னிடியூட் அதுதான் மேக்னிடியூட். அதோட ப்ராடக்ட், இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. அந்த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ், அதுக்கு தான் என்னது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? ஓகே, அப்புறம் அண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதுக்கப்புறம் கூலும்ஸ் அந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? ஓகே, அது நார்மல் இல்லை, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவோட டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை தான் இந்த ஃபார்முலாவாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், F21 சொன்னேன்னா 2ங்கிற சார்ஜில் 1ங்கிற சார்ஜால் ஏற்பட்டக்கூடிய ஃபோர்ஸு ஈக்குவல் டு Kங்கிறது கான்ஸ்டன்ட், Q1 Q2ங்கிறது 2 பாயிண்ட் சார்ஜஸ், அதோட ப்ராடக்ட்னு பார்த்தோமா. ஸோ Q1 Q2ங்கிற ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கா, அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலான நியூமரேட்டரில் எழுதியிருக்கோம். டினாமினேட்டரில் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது இந்த 2த்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அதோட ஸ்கொயர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இது இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 1க்கு 1 இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 1க்கு 1 வேறுபாடாக இருக்கும். ஓகே, 1 இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த R12 கேப் அப்படின்னா என்னென்னா யூனிட் வெக்டார். அதாவது அந்த
ஒர்க் நடந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேயா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். வேர் r12 கேப் இஸ் த யூனிட் வெக்டார் டைரக்டட் ஃப்ரம் சார்ஜ் q1 டு சார்ஜ் q2. r12 கேப்ங்கிறது என்னது? யூனிட் வெக்டார். அதோட டைரக்ஷன் வந்து ஃப்ரம் சார்ஜ் q1லேருந்து சார்ஜ் q2க்கு ஒர்க் நடந்ததை மென்ஷன் பண்ணுறது. அது கேங்கிறது என்னதுன்னா இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேயா, இப்போ அந்த டயக்ராம் பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், தென் ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறமா ஃபர்தராக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q2, அதாவது q2ங்கிற சார்ஜில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸர்டட் பை த சார்ஜ் q1ங்கிற சார்ஜால் q2ங்கிற சார்ஜில் அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணப்பட்டது. ஓகேயா, இது வந்து ஆல்வேஸ் லைஸ் அலாங் தி லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் லைஸ் அலாங்லி இந்த டயக்ராமில் பாருங்கள். அதாவது q1னால q2வில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு சார்ஜோட லையாக இருக்கக்கூடிய அந்த இது நம்ம ஜாயின் பண்ணால் என்ன லைனில் இருக்குமோ அதோட ஃபோர்ஸும் வந்து சேம் லைனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாயிண்டோட மீனிங் பாருங்கள். த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q2 எக்ஸடட் பை த சார்ஜ் q1னால q2வில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் லை அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். ஓகேயா, அதுக்கப்புறமா r12 கேபுங்கிறது என்னதுன்னா இஸ் த யூனிட் வெக்டார். அதிலே பார்த்தோம் இல்லையா, பாயிண்டிங் ஃப்ரம் அதோட டைரக்ஷன் வந்து q1லேருந்து q2வில் நடந்ததுனால அந்த r1 அதுக்கப்புறமா 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். r12 கேப்ங்கிறது என்னது இஸ் த யூனிட் வெக்டார். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இன் SI யூனிட்ஸ் கேவோட இந்த கேங்கிறது வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோமா, அதோட வேல்யூ பாருங்கள். k is equal to 1/4πε0 சொல்லி எழுதலாம். அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் இது வந்து 9 × 10⁹ nm² c⁻². இதுக்கு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 9 × 10⁻9 nm² c⁻². ஓகேயா, ஹியர் இதில் வந்து எப்சிலான் இருக்கு. அதோட எப்சிலான் நாட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னால் என்னென்னா பெர்மிட்டிவிட்டிங்கிறது உட்புகும் திறன் சொல்லுவாங்க. உட்புகும் திறன்னா இப்போ வந்து ஒரு மெட்டீரியலில் லைட்டை வந்து இப்போ வந்து ஒரு கண்ணாடி சீட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது எவ்வளோ அது பேக்கில் வந்து எவ்வளோ லைட் வந்து பாஸ் ஆகும் அதை ஒரு கேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு வுட்டில் வந்து லைட்டை பாஸ் பண்ணுறீங்க, அது வந்து பின்னாடி வந்து லைட் பாஸ் ஆகுமா? அப்போ வந்து கண்ணாடி சீட்டுங்கும் போது அது வந்து உட்புகும் திறன் அதிகமாக இருக்குது. ஓகே, அதை தான் நம்ம வந்து பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னென்னா பெர்மிட்டிவிட்டி. அப்போ எப்சிலான் நாட்டோட இப்போ வந்து இந்த கேஸ் ஈக்குவல் டு 1/4πε0 எழுதுவோமா, இதே வந்து நமக்கு எப்சிலான் நாட் தேவை அப்படின்னா இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்சிலான் நாட்டை இங்கே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரும்போது நமக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி கிடைக்கும். அப்போ வந்து ஆல்ரெடி எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/4πk சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. 8.85 × 10⁻12 c² n⁻1 m⁻². ஓகே, இது வந்து இதோட வேல்யூ. அதாவது இது வந்து பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ. கேவோட கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 9 × 10⁻9 nm² c⁻². இது செகண்ட் 5 மார்க்கு இவ்வளோ எழுதுனா போதுமானது. இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த 5 மார்க்கு முதல்ல வந்து இந்த டயக்ராம் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த கூலம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டு, தென் ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறமா ஃபர்தராக பார்த்த இந்த 2 பாயிண்ட். ஓகே, இது வந்து புரிஞ்சு படிக்கும்போது அது எப்போதுமே மறக்காது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.